வந்து வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி ஒரு 9 months கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 8 months இன்கம் எடுத்திருக்கேன். நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 64 rupeesல தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகி நான் ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 7500. ஓகேங்களா, இயர்லி ஒன்ஸ் தான் நமக்கு இன்க்ரிமெண்ட். அப்படி 8 வருஷம் நான் 8 வருஷம் டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். மிடில் வந்து நான் ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ணியிருக்கேன். வருஷம் இன்க்ரிமெண்ட் வாங்கி மேக்ஸிமம் 2,000 to 5,000 per annum இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அப்படி 8 வருஷத்துல வந்து 40,000 per month அப்படிங்கிறது ரீச் ஆச்சு. நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அது இதுன்னு ஏதாவது ஒன்று சைட் பை சைட் நான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்படி இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ண அதை சக்ஸஸ் பண்ண முடியல. அப்படி இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட் இயர் டிசம்பர் 27th 28th எனக்கு சொல்கிறாங்க. 29th நான் ஜாயின் பண்ணி 30th ஜாயின் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் டிசம்பர் கடைசி நான் ஜாயின் பண்ணுறேன். நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே ஃபர்ஸ்ட் ஐடி வந்துட்டு January 4th வந்து நான் போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதையும் அதே மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருந்தேன். ரொம்ப சின்சியராக பண்ணும், ரொம்ப வேகமாக பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப நான் கவனமாக இருந்தேன். அதனால வந்துட்டு எல்லா மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ்னு சொல்லிட்டு ஜனவரி பிப்ரவரியில் எல்லா ஊருமே நான் போய் அட்டன் பண்ணுவேன். மதுரை போயிருக்கேன். நானே வந்துட்டு பிரான்ஸ் டைரக்டர் கூட அடிக்கலாம். நான் வந்து திருப்பூரில் அந்த மாதம் மீட்டிங்கே இல்லை, பிப்ரவரி மந்த்தில் மீட்டிங்கே இல்லை. ஆனால் எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கெஸ்ட் இருந்தாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு நானே ஆள் புக் பண்ணி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். சென்னையிலேருந்து வந்துட்டு ஒரு டைமண்ட் டைரக்டர் ஆதவன் பாலாஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்வைட் பண்ணி நானே மீட்டிங் எடுத்து அவரை சீஃப் கெஸ்ட்டாக பேச வச்சு அங்கே ஒரு 30 ஐடி எடுத்தோம். அப்படி தான் நான் டீமை டெவலப் பண்ணேன். ரொம்ப வேகமாக பண்ணணும், இதில் கண்டிப்பாக வேகமாக சக்ஸஸ் பண்ணணும். நான் வந்துட்டு இதில் வந்து யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அடிக்கணும், மந்த்லி 1 lakh சம்பாதிக்கணும், 2 lakh சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எய்ம்லாம் கிடையாது. இதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வேகத்தில் தான் ஓடினேன். அப்படி என்னோட இன்கம் படிப்படியாக குரோ ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் 64ல் ஸ்டார்ட் ஆச்சு. 2வது மாதம் எண்டில் 3வது மாதம் இது மாதிரி வந்து நான் பிரான்ஸ் டைரக்டர் அடித்தேன். அப்படியே வந்து என்னோட இன்கம் படிப்படியாக வளர்ந்துச்சு. 6வது மாதமே என்னோட இன்கம் வந்து 1,17,000 ரூபா. 7வது மாதம் இன்கம் வந்து 2,55,000. லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் வந்து 4,38,000. வெஸ்டேஜில் வந்து என்னோட இன்கம் கேரண்டியாக மினிமம் 2 lakhs மேலே கேரண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. இந்த பிஸ்னஸ் நான் லைஃப் டைம் எடுத்து பண்ண போகிறேன். கொரோனானால நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒர்க் எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆச்சு. நான் அப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு வெஸ்டேஜ் மட்டும் தான் ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டேஜ் மட்டும் தான் காலையில் எழுந்திரிச்சது நைட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கேன். இந்த கொரோனா பீரியடில் கூட நான் வந்து காரணம் சொல்லாமல் நானும் ஆர்எஸ் ராஜன் சார் மாதிரி தான் நானே வந்துட்டு நம்ம எங்கள் டீம் என்னோட அப்ளைனோட பேர் ஷரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 27th ஜாயின் பண்ணுறேன். நான் 28 1 or 2 days தான் டிஃபரன்ஸ். அவர் நானும் ஃப்ரெண்டு மாதிரி தான். ஏன்னா அவரும் எனக்கு 1 week தான் தெரியும். அது சோசியல் மீடியா மூலியமாக அன்னோன் பர்சன் தான். அவர் பெருசாக அது தெரியாது. அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் நான் தான் என்னோட டீம் அப்படின்ட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜா, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால யாரோட உதவியுமே இல்லாமல் நான் என்னோட டீமை டெவலப் பண்ணணும், நான் தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வந்துட்டு டீம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சு. எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் தான் கொடுத்தேன். இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு பொருளை நான் சேல்ஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. இது வரைக்கும் நான் ஒரு பொருளை வந்து யாருக்கும் சேல்ஸ் பண்ணல. நான் என் வீட்டுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு நான் வந்து பிஸ்னஸாக தான் டெவலப் பண்ணேன். பிஸ்னஸாக டெவலப் பண்ணி கீழே இருக்கிறவங்களை பண்ண வச்சு அவங்கள லீடர்ஸாக உருவாக்கணும். ஓகேங்களா, நாமளே பண்ணிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, வெஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. தங்க சுரங்கமானா என்ன, நம்ம எடுத்தோடனே நோண்ட ஆரம்பிச்சோடனே நமக்கு தங்கம் வந்துடாது. ஃபர்ஸ்ட் கல், மண், கறி, பாறை எல்லாத்தையும் தாண்டி நம்ம நோண்டணும். ஓகேங்களா, நம்ம அப்படி நோண்டி கீழே நான் இப்போ தங்கம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா வந்து 2 குத்து குத்திட்டு எனக்கு தங்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிடுறீங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து தங்கம் கிடைக்கிற வரைக்கும் நோண்டணும். ஓகேங்களா, தங்கம் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்க சின்சியரா சீரியஸா பண்ணாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். நம்ம வந்து வெஸ்டேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டா உடனே நம்ம சக்சஸ் பண்ணிட முடியாது. ஓகேங்களா, எல்லாருமே இப்போ நம்ம பைக்ல போகும்போது நம்ம ரோட்ல போகும்போது எத்தனை கார் போகுது. அந்த கார் வாங்கினவங்கலாம் நான் திடீர்னு நைட்டா கார் வாங்கிட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் வெஸ்டேஜ்ல மட்டும் நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு தயார். எவ்வளோக்கு 5,000 10,000 பார்ட் டைமா நமக்கு கிடைச்சா போதும். டெய்லி 2 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். ஆனால் வெஸ்டேஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ட் டைம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் கூட இல்லை, 5 நிமிஷம் கூட டெய்லி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்காக யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகேங்க, அப்படி இருக்கக்கூடாது. சின்சியரா பண்ணும். இதோட ஆழம் பார்க்காம நான் விடவே மாட்டேன். இதை வந்து கேரண்டியா பண்ணுங்க. எவன் பண்ணாலும் சரி, பண்ணலினாலும் சரி, எவன் வாங்கினாலும் சரி, நான் ரொம்ப வெறித்தனம். எத்தனையோ நெகட்டிவிட்டி 10 பேர் சொன்னா 8 பேர் நோ தான் சொல்லுவான். 8 பேர் நோ சொல்றாங்க. நான் வந்துட்டு அப்செட் ஆகல. 2 பேர் எஸ் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. என்னோட டீம்ல 33,000 பேர் இருக்காங்க. எத்தனை மாசம் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கடவுள் வந்து திடீர்னு நம்ம முன்னாடி தோன்றி வந்து அப்படியே கோடீஸ்வரா மாத்திர மாட்டாரு. திடீர்னு நம்ம அப்படியே 1 கோடி 2 கோடி கொடுத்து நாளையில இருந்து நீ கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நமக்கு நாம ஏதாவது ஒரு ட்ரை பண்ணணும், ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். அந்த மாற்றத்தின் மூலியமா கடவுள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் எனக்கு வெஸ்டேஜ்ல நடந்திருக்கு. நான் வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கேன். 8 வருஷம் நான் வந்துட்டு என் பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியும், கம்பெனியே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று நான் பண்ணிட்டே தான் இருப்பேன்.
வேலைக்கு 8 மணி நேரம் போறேன் அப்படின்னா 8 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னா மீதி 8 மணி நேரம் 4 மணி நேரம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பிசினஸ் அது இது நான் நிறைய அப்ளிகேஷன்லாம் நான் டெவலப் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் சொன்ன பெரிய கதை. அதெல்லாம் எதுவுமே சக்ஸஸ் பண்ணல, எதுவுமே பெருசா கை கொடுக்கல, எதுவுமே பெருசா ஒரு ரீச்சே கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ணது, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பண்ணதுனாலதான் எனக்கு வெஸ்டேஜ் கை கொடுத்துச்சு என்னன்னு தெரியல. அந்த மனப்பக்குவம் அதெல்லாம் பண்ணதுனாலதான் எனக்கு இங்க ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சிச்சு. நான் வேகமா பண்ண ஆரம்பிச்சேன். இவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு என்னை வந்து MTM எடுக்க சொல்லியிருக்காங்க, மீட்டிங் அப்படின்னு.